வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. 2026 தேர்தலில் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமையும். காங்கிரஸை சேர்ந்த 2 பேர் அமைச்சராக இருப்பார்களாம். திருச்சி வேலுச்சாமி திட்டவட்ட அறிவிப்பு. வாங்க வீடியோவை முழுமையாக காணலாம். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி தான் அமையும் என்றும் அதில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் 2 பேர் அமைச்சராக இருப்பார்கள் என்று காங்கிரசின் மாநில செய்தி தொடர்பாளர் திருச்சி வேலுசாமி ஒன்றை கூறியுள்ளார். அதாவது திருச்சியில் காமராஜர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தான் அரசியல் அமைப்புகளை காப்பும் விளக்க பொதுக்கூட்டம் மணப்பாறையில் நேற்று திரளாக நடைபெற்றதாம். இதில் திருச்சி வேலுசாமி பேசியதாவது, தமிழகம் முழுவதும் காமராஜர் இருந்தபோது 1954 பட்டியல் இனத்தை சேர்ந்தவர்கள் அறநிலைத்துறை அமைச்சராகி வரலாறு படைத்த சரித்திரம் உண்டு. தமிழகத்தில் முடிசூடா மன்னனாக முதல்வராக இருந்தவர்தான் காமராஜர் ஆவார். இது இந்தியர் பிரதமரையே உருவாக்கியவர் அவர்தான். ஆனால் அவர் உயிரிழக்கும் போது 100 ரூபாய் கூட அவரிடம் இல்லை. அவரைத்தான் வரலாறு பேசுகிறது. கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை, அசாமில் இருந்து குஜராத் வரை குறுக்கும் நெருக்கமாக தன்னை தலையே அழகு பார்த்த ராகுல் காந்தியையே பிரதமாக்கினால் நமது வாழ்க்கை பாதுகாக்கப்படும். தமிழகத்தில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதே நமது குறிக்கோள் என்றும் அவர் கூறியுள்ளார். இதற்கு முன்னர் எப்படி வேண்டுமானால் இருந்திருக்கலாம். ஆனால் காங்கிரஸ் கட்சியினர் கௌரவத்துக்கு இழுக்கு வராத நிலையில் நமது கூட்டணி இருக்கும் என்றும் அடுத்த ஆண்டில் தமிழகத்தில் நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலில் தான் கூட்டணி ஆட்சி தான் அமையும். அப்போது காங்கிரஸை சேர்ந்தவர்கள் கட்சியில் சேர்ந்தவர்கள் 2 பேர் அமைச்சராக இருப்பார்கள். தமிழகத்தில் முதலில் ஆட்சிக்கு வருவோம், பிறகு மத்தியில் ஆட்சிக்கு வருவோம், இவ்வாறு அவர் பேசியிருந்தார். அது மட்டுமன்று கூட்டத்தில் காங்கிரசின் மாவட்ட தலைவர் கோவிந்தராஜன் மற்றும் கட்சியினர் திரளாக கலந்து கொண்டனர். தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சிதான் அமையும் என்று ஏற்கனவே மத்திய அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ள நிலையில்தான் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் காங்கிரசும் கட்சியும் மாநில நிர்வாகியான திருச்சி வேலுச்சாமியும் அடுத்த கூட்டணியில் ஆட்சி கண்டிப்பாக திமுக அமையும் என்றும் அவர் கூறியிருந்தார். இந்த செய்தியானது மக்களிடையே பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தி வருகிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.